சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்புல திரிகடுகம் என்ற அறநூலில் இருந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட எல்லா வினாக்களையும் பார்க்க போறோம். நீங்க திரிகடுகம் என்ற அறநூலை படிக்கலனாலும் இந்த ஒரு வகுப்பை பார்த்துட்டா போதும், உங்களால் டிஎன்பிஎஸ்சியில் திரிகடுகம் தலைப்பிலிருந்து கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு மிக எளிமையாக விடையளிக்கலாம். எனவே கவனமா ஒரு கேள்வியை கூட தவற விடாம பாருங்க. வாங்க நேரடியாக வகுப்புக்குள்ள போயிடலாம். செரு அடுத்தோள் என்ற அடைமொழியை பெற்றவர் யார்? திரிகடுகம் நூலின் ஆசிரியர் பெயர் நல்லாதனார். அவரை பாயிரம் எப்படி குறிப்பிடும்னா செரு அடுத்தோள் நல்லாதன் என குறிப்பிடும். இப்ப செரு அடுதோள் என்ற அடைமொழியை பெற்றவர் நல்லாதனார். அடுத்த கேள்வி, திரிகடுகம் நூலின் ஆசிரியர் யார்? நல்லாதனார். செரு அடுத்தோள் நல்லாதன் என பாராட்டுவது எந்த நூல் அப்படின்னு கேட்கிறாங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் குழம்பக்கூடிய வகையில் கேட்கப்பட்ட வினா. செரு அடுத்தோள் நல்லாதன் என பாராட்டும் நூல் பாயிரம். நமக்கு புத்தக குறிப்பிலேயே எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா செரு அடுத்தோள் நல்லாதன் என இவரை பாயிரம் குறிப்பிடுகிறது என கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த ஒரே லைன்லேருந்தே 3 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. செரு அடுத்தோள் என்ற அடைமொழி பெற்றவர் யார்? செரு அடுத்தோள் நல்லாதன் என்று கூறும் நூல் எது? திரிகடுகத்தின் ஆசிரியர் யார்? இந்த 3 கேள்விகளுக்கும் உரிய ஒரு பதில் என்னன்னா செரு அடுதோள் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுகிறது. அடுத்தது பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நாரை விடு தூது. நாரை விடு தூது நூலின் ஆசிரியர் சத்திமுத்த புலவர். திரிகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார். சீராபுரம் நூலின் ஆசிரியர் உமரு புலவர். கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் தயங்கொண்டார். 3-1-4-2 சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. திரிகடுகம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை? நான் உங்களுக்கு போன வகுப்புலேயே சொல்லியிருந்தேன், 15 கீழ்கணக்கு நூல் வெண்பாயாப்பில் இயற்றப்பட்டவைன்னு. அந்த 15 கீழ்கணக்கு நூல்ல ஒன்றுதான் திரிகடுகம். அதை தான் நமக்கு கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, திரிகடுகம் என்னும் நூலில் வெண்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை? திரிகடுகம் என்ற நூல் 100 வெண்பாக்களை உடையது. அடுத்த கேள்வி, நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? திரிகடுகம். பெண்ணிற்கு அணிகலன் நாணுடைமை. பெண்கள் தங்கள் உடல் மேல் சூட்டிக்கொள்ளும் பொன்னாலான வைரத்தாலான முத்துக்களாலான அணிகலன்கள் எல்லாம் அணிகலன்கள் அல்ல, அவர்களுடைய நாணம்தான் அவர்களுடைய உடைமை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் திரிகடுகம். தோல்வற்றிச் சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? திரிகடுகம். இப்ப தோல்வற்றிச் சாயினும் சான்றாண்மை குன்றாண்மை இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் திரிகடுகம். திரிகடுகம் என்ற நூலில் நன்மை தரும் பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு குறிப்பு. மொத்தம் திரிகடுகம்ல 100 பாடல்கள் இருக்கு. இதுல நன்மை தரும் பாடல்கள் மொத்தம் எத்தனைனா 66. தீமை தரும் பாடல்கள் எத்தனைனா 34. அதாவது நன்மை தரக்கூடிய செயல்களை பற்றி 100 பாடல்களிலும் தீமை தரக்கூடிய செயல்களை பற்றி 34 பாடல்களும் குறிப்பிடுகிறது. இரண்டையுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுட்டாங்க. இப்ப நன்மை தரும் பாடல்களின் எண்ணிக்கை 66. திரிகடுகம் என்னும் நூலில் தீமை தரும் பாடல்களின் எண்ணிக்கை 34. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இன்னா 40 துன்பம் தரும் செயல்கள் மொத்தம் 164 என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இனிவை 40 இன்பம் தரும் செயல்கள் என 124 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திரிகடுகத்தில் நன்மை தரும் பாடல்கள் 66, தீமை தரும் பாடல்கள் 34. இதனாலையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கேள்வி கண்டிப்பாக வரும். அடுத்த கேள்வி பாருங்க. மருந்து பெயரில் அமைந்த 2 நூல்கள் எது? 15 கணக்குல மருந்து பெயர்ல மொத்தம் 3 நூல் அமைந்திருக்கும். 1 ஏலாதி, 2 திரிகடுகம், 3வது சிறு பஞ்ச மூலம். இப்ப இது இருக்கா பாருங்க ஆப்ஷன்ல. திருக்குறள் நாலடியார் கிடையாது, அகநானூறு புறநானூறு கிடையாது, நற்றிணை குறுந்தொகை கிடையாது. திரிகடுகம் ஏலாதி. திரிகடுகமும் ஏலாதியும் மருந்தால் பெயர் பெற்ற நூல் தான். இப்ப சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்க. பொருந்தாத இணையினை தேர்ந்தெடு. பொருந்தாத இணையினை தேர்ந்தெடு. வெல்வது வேண்டின் வெகுளி விடல் 4 மணிக்கடிகை சரிதான். நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் திரிகடுகம் சரிதான். தமக்க மருத்துவர் தாம் பழமொழி 400 சரிதான். முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை இதுவும் பழமொழி 400 தான். இதுதான் பொருந்தாத இணை. அடுத்த கேள்வி. செரு அடுத்தோள் என்ற அடைமொழி பெற்றவர் யார்? நல்லாதனார் என்பவர் தான் செரு அடுத்தோள் என்ற அடைமொழி பெற்றவர். அடுத்த கேள்வி பாருங்க. பொருத்த சொல்லி நமக்கு கேட்டுக்கிறாங்க. திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதனார். ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். சிறுவஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் காரியாசன்.
இப்போ சரியான விடை 2, 1, 4, 3 ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த கேள்வி பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? நல்லாதனார் தான். ஏலாதி என்ற நூலின் ஆசிரியர் கனிமேதாவியார். நான்மணிக்கடிகை என்ற நூலின் ஆசிரியர் விளம்பிநாகனார். சிறுவஞ்சமூலம் என்ற நூலின் ஆசிரியர் காரியாசன். இப்போ சரியான விடை 2, 4, 1, 3 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. மொத்தம் 15 வினாக்கள் டிஎன்பிசியில் கேட்கப்பட்டது. இது இல்லாம வேற என்னென்ன வினாக்கள் டிஎன்பிசியில் கேட்கப்பட உள்ளது என்பதை அடுத்து பார்க்கலாம். எந்த நூலின் ஒவ்வொரு பாட்டிலும் அமைந்துள்ள 3 கருத்துக்களும் உள்ளத்தின் நோயை போக்க வல்லது? திரிகடுகம் என்ற பெயர் வந்ததுக்கு காரணமே ஒவ்வொரு பாடலிலும் 3 கருத்துக்கள் இருக்கும். எனவே திரிகடுகம் என்ற நூலின் பாட்டில் உள்ள 3 கருத்துக்கள் தான் உள்ளத்தின் நோயை போக்க வல்லது. அடுத்தது பாருங்க, திரிகடுகம் போலும் மருந்து என கூறும் நூல் எது? இந்த கேள்வியை நல்லா கவனிச்சு சரியா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. திரிகடுகம் போலும் மருந்து என கூறும் நூல் எது? இந்த வரி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு? திரிகடுகமா, நச்சினார்க்கினியார் உரையா, நாமு வேங்கடசாமி உரையா, பன்னிரு பாட்டியலா என்றால் திரிகடுகம் நூலின் கடவுள் வாழ்த்து பாடலில்தான் திரிகடுகம் போலும் மருந்து என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கிறது. இப்ப சரியான விடை ஆப்ஷன் ஏ, திரிகடுகம் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. தாளாளன், வேளாளன், கோளாளன் ஆகிய மூவரை கேடாக வாழ்தல் இனிது என கூறும் நூல் எது? இனிது என்ற சொல்ல பார்த்த உடனே இனியவை 40ன்னு போற்ற போறீங்க. அது தவறு. தாளாளன் பற்றியும் வேளாளன் பற்றியும் கோளாளன் பற்றியும் குறிப்பிடும் நூல் திரிகடுகம். என்ன சொல்லுதுன்னா, தாளாளன் என்பான் கடன்படா வாழ்பவன், வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான், கோளாளன் என்பான் மறவாதான், இம்மூவர் கேளாக வாழ்தல் இனிது என்று திரிகடுகம் குறிப்பிடுகிறது. அதாவது கடன் வாங்காமல் உழைத்து வாழ்பவன் தாளாளன், விருந்தினரை பசியோடு இருக்க வைத்து தான் மட்டும் உண்ணாதவன் வேளாளன், நன்றி மறவாதவன் கோளாளன். இம்மூவரை நாம் கேளாக உறவாக வைத்து கொண்டால் இனிது என குறிப்பிடும் நூல் திரிகடுகம். அப்ப இதற்கான சரியான விடை திரிகடுகம். அடுத்த கேள்வி, கூற்றுகளை கவனி. திரிகடுகம் வெண்பாயாப்பில் இயற்றப்பட்ட நூல். இந்த கூற்று சரிதான். திரிகடுகம் அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்தது. இந்த கூற்றும் சரிதான். இரட்டை அறநூல்களும் அம்மை எனும் வனப்பு வகைதான். திரிகடுகமும் அம்மை எனும் வனப்பு வகைதான். இதற்கான சரியான விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. அடுத்த கேள்வி பாருங்க. எந்த நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலின் கருத்துகளும் மனிதனின் அறியாமை என்ற இருளை போக்கி குன்றின் மேலிட்ட விளக்காக ஒளிரச் செய்யும்? இதற்கான சரியான விடை திரிகடுகம். இது அப்படியே நமக்கு டிஎன்பிஎஸ்ல கேட்பாங்க. ஏன்னா இது புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரி. ஒவ்வொரு பாடலின் கருத்துக்களும் மனிதனின் அறியாமை என்ற இருளை போக்கி குன்றின் மேலிட்ட விளக்காக ஒளிரச் செய்யும். அது எந்த நூல்னா திரிகடுகம். அடுத்தது பாருங்க, கூற்றுகளை கவனி. திரிகடுகம் பிரித்து எழுதுனா திரி கடுகம் என பிரியும். திரி என்றால் 3 எனவும் கடுகம் என்றால் காரம் எனவும் பொருள் கொள்ளப்படுகிறது. சரி. திரிகடுகம் என்ற மருந்து பொருள் சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றால் ஆனது. இந்த கூற்றும் சரிதான். 17 கீழ்கணக்கு நூல்களில் மருந்தால் பெயர் பெற்ற நூல்களின் எண்ணிக்கை 3. சரிதான். 1 ஏலாதி, 2 சிறுவஞ்சமூலம், 3 திரிகடுகம். சரியான விடை 1, 2, 3 மூன்றுமே சரி என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, 17 கீழ்கணக்கு நூல்களில் மருந்தால் பெயர் பெற்ற நூலில் முதல் நூல் எது? மருந்தால் பெயர் பெற்ற நூல் மொத்தம் 3ன்னு சொன்னேன். 1 ஏலாதி, 2 சிறு பஞ்சமூலம், 3வது திரிகடுகம். இந்த 3 நூல்ல எந்த நூல் முதல்ல மருந்தால் பெயர் பெற்றது என்பதுதான் கேள்வி. இதற்கான சரியான விடை திரிகடுகம் என்பதுதான் 17 கீழ்கணக்கு நூல்களில் மருந்தால் பெயர் பெற்ற நூலில் முதல் நூல். அடுத்த கேள்வி, கொண்டான் குறிப்பறிவாள் பெண்டாட்டி என கூறும் நூல் எது? மனைவி என்பவள் தன்னுடைய கணவனின் குறிப்பறிந்து செயல்படுபவள் என்று கூறும் நூல் திரிகடுகம். கொண்டான் குறிப்பறிவாள் பெண்டாட்டி என கூறும் நூல் திரிகடுகம். அடுத்த கேள்வி, நிறைய நெஞ்சம் உடையானை நல்குரவு அஞ்சும். இது ரொம்ப 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 முக்கியமான வரி, மறந்துடாது. நிறைய நெஞ்சம் உடையானை நல்குரவு அஞ்சும். இதற்கு பொருள் என்னன்னா, 5 புலன்களையும் அடக்கி நிறைவுள்ள மனதுடன் இருப்பவனை கண்டு வறுமையும் அஞ்சும், அவன் வறுமையால் பாதிக்கப்பட மாட்டான் என்ற பொருள் உணர்த்தும் வரிகள் இடம்பெற்ற நூல் திரிகடுகம். எவ்வளவு அருமையான வரிகள் பாருங்க.
இப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு பயனுள்ள பல வரிகளை கொண்ட நூல்தான் திரிகடுகம். திரிகடுகத்தில் இருந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு பயன்படக்கூடிய டிஎன்பிஎஸ்சி வினாக்களையும் பார்த்துட்டோம், டிஎன்பிஎஸ்சியில் வரக்கூடிய வினாக்களையும் பார்த்துட்டோம். இந்த 24 வினாக்களையும் முடிச்சவங்க கமெண்ட்ல 24 கேள்விகளும் முடிக்கப்பட்டது என கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு மிக முக்கியமான வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். சிவம்ஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.